வாழ்க்கை என்றால் என்ன? இந்த கேள்விக்கான விடையை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து அதன்படி வாழ்ந்து காட்டியவர்கள் நம் தமிழர்கள். ஆம், சங்க இலக்கியங்களில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்கிறது. இது வெறும் இலக்கிய பெருமை மட்டுமல்ல, கற்காலத்திற்கு முன்பிருந்தே தமிழ் இனம் வாழ்க்கைக்கு ஒரு முறையை வகுத்து வாழ்ந்ததற்கான வலுவான சான்றை இது நமக்கு தருகிறது. அதாவது மனித இனம் கற்காலத்திலேயே உலகமெங்கும் பரவுவதற்கு முன்பே தமிழ் சமூகம் பண்பட்ட வாழ்வியலுடன் இங்கே செழித்து வளர்ந்திருக்கிறது. தமிழர்கள் வாழ்வை 2 முக்கிய பிரிவுகளாக பிரித்தார்கள். முதலாவது அகம். அக வாழ்க்கை என்பது ஒரு தனி மனிதனின் உள்மன உணர்வுகளான அன்பு, உறவுகள், உணர்வுகள், ஒழுக்கம், பண்பு போன்றவற்றை உள்ளடக்கியது. இன்றைய காலகட்டத்தில் நாம் பேசும் தனிப்பட்ட உரிமையை பற்றி அன்றே அவர்கள் வரையறுத்துள்ளனர். இரண்டாவது புறம். புற வாழ்க்கை என்பது ஒரு தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் உள்ள தொடர்பு, வீரம், போர், கொடை, கல்வி, நீதி, ஆட்சி என ஒரு குடிமகனின் பொது வாழ்க்கை பங்களிப்பை பற்றியது. அகம், புறம் இரண்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு அவசியம் என்பதை நம் தமிழ் முன்னோர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். இந்த அகம் மற்றும் புறம் சார்ந்த வாழ்க்கையை சரியாக வழிநடத்த தமிழர்கள் 4 அடிப்படை கூறுகளை இந்த உலகுக்கு சொன்னார்கள். அவை அறம், பொருள், இன்பம் மற்றும் வீடு பேறு. அறம், இதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அறமே ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு. திருக்குறள் அறத்தை முதன்மைப்படுத்தி போற்றுகிறது. அறத்தான் வருவதே இன்பம் என்று திருவள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொல்கிறார். அறம் என்பது நீதி, நேர்மை, ஒழுக்கம், கருணை, இரக்கம் என பல பரிமாணங்களை கொண்டது. பக்தி கூட அறத்தில் அடங்கும். ஆம், முன்னோர்களை வணங்குவது, முன்னோர்களுக்கும் மூலமாக இருக்கும் இயற்கையை வணங்குவது, அந்த இயற்கைக்கே காரணமாக இருக்கும் இறைவனை வணங்குவது ஆகியவை இதில் அடங்கும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, நன்மை செய்வது, அனைவரிடமும் அன்பு காட்டுவது என இவை அனைத்தும் அறத்தின் கீழ் வருவது. ஆனால் இன்று இந்த 4 அடிப்படை கூறுகளும் இல்லாமல் இவ்வுலகில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்றைய உலகில் நாம் என்ன செய்கிறோம்? அறத்தை மறந்து வீடு பேறு என்ற நிலையே இல்லாமல் பொருள் மற்றும் இன்பத்தை மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக கருதி வாழ்ந்து வருகிறோம். எப்படி வேண்டுமானாலும் பொருள் ஈட்டலாம், எப்படியாவது இன்பமாக வாழலாம் என்ற போக்கு இப்போது அதிகமாக இருக்கிறது. சுய தேவைக்காக வாழும் விலங்குகளுக்கும் அறத்தை மறந்து வாழும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? ஆனால் மனிதன் ஆறறிவு படைத்தவன், அறம் சார்ந்து வாழ வேண்டியவன். அறம் என்ற உறுதியான அடித்தளமும் வீடு பேறு என்ற ஆன்மீக தேடலும் இல்லை என்றால் நாம் எப்படி ஒரு உயரிய பிறவியாக இருக்க முடியும்? நாம் வாழ்வின் மற்ற கூறுகளை பற்றி எவ்வளவு பேசினாலும் அவற்றின் முதன்மையானது அறம்தான். இனிவரும் நாட்களில் நம் தமிழர்களின் இந்த உன்னதமான அறநெறிகளை, அதன் ஆழமான உட்பொருள்களை இந்த உலகிற்கு எடுத்துரைப்பது மிகவும் அவசியம். இதனை முன்னெடுத்து அறத்தை எடுத்துரைக்கும் தளமாக விளங்கும் இந்த அறத்தினை